ஹலோ ட்ரேடர், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடுக்கு என்னென்ன பொசிஷன் எடுத்திருக்கோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ட்ரேடு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம பொசிஷன்லாம் ஒரு ட்ரேடு வந்து எடுத்திருக்கேங்க. இது வந்து என்னென்னா புல் புட் ஸ்ப்ரெட், அதாவது புட்டை வந்து செல் பண்ணுறது. ஸ்ப்ரெட்டுலேயே வந்து புட்டை செல் பண்ணிட்டு அதிகமான ப்ரீமியத்தில் கம்மியான ப்ரீமியத்தில் புட்டை வந்து வாங்குறது. இது வந்து புல் ஸ்ப்ரெட்டு ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து பொசிஷனாகவே எடுத்திருக்கேன். எத்தனை 4 லாட் எடுத்திருக்கேன். அது ஓவராலாக கேபிட்டல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 75 கிட்ட வந்துச்சு கேபிட்டலு. இருங்க, நம்ம ஆர்டர்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு எவ்வளோ வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா. ஆமாம், 50 தான் வந்திருக்கு. 70ல் ஒரு 55 கிட்ட வந்து நம்ம கேபிட்டல் தேவைப்பட்டுச்சு. ஒரு 4 லாட்டு ஸ்ப்ரெட்டு மாதிரி எடுத்திருக்கோம். இது நாளை கழிச்சு 2 நாள் ஹோல்டு பண்ணலாமல் இருக்கேன். ஓவராலாக எனக்கு இதில் ஹோல்டு பண்ணால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னா ஒரு 1800 ப்ராஃபிட் வரும். ஒருவேளை நிஃப்டி வந்து என்னென்னா இதுக்கு மேலே முடிஞ்சு அப்படின்னா 24,450 மேலே முடிஞ்சு எக்ஸ்பைரி அப்படின்னா எனக்கு ஒரு 1800 ப்ராஃபிட் வரும். இதில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓவரால் ப்ராஃபிட் 1800 கிடைக்கும். பிரேக் இவன் எங்கே இருக்குன்னா 24,432 மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டு. வின்னிங் ப்ராபபிலிட்டி 73% வந்து நமக்கு இருக்குது. இது கிராஃபை பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு ஸ்ப்ரெட்டு ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. இது ஒரு 50K வந்து நான் இதில் 55K கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய கேபிட்டலில். அடுத்த நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் சிபிஆர் தான். டிசெண்டிங் சிபிஆர்லேயே மார்க்கெட்டுங்கனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் காலையிலே நல்லா சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது மார்க்கெட் நல்லா கீழே போச்சு. இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த 5 மினிட்ஸ் பிரேக் ஆகி நல்லா அங்கே வந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா 50 மினிட்ஸில் இந்த ஹைக்கில் தான் எக்ஸ்பைரி டே வந்து முடியறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இஎம்ஐக்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட் வேறு இருக்குது. இங்கே 1 ஹவர்லேயுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மாதிரியே நமக்கு வந்து இதுவாச்சு. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 1 ஹவரில் இவனுக்குள்ளே பாருங்கள். ப்ரீவியஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தேன். எனக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 500 சில்லற ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பார்ப்போம் நாளை கழிச்சு எப்படி ஹோல்டு இந்த லோ கட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து வெளியே வந்துடுவேன். இந்த லோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா 50 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நான் எக்ஸைட் பண்ணுவேன். ப்ராஃபிட்டோ லாஸோ எவ்வளோ வருதோ புக் பண்ணிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கேன். இல்லை மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் வரையுமே நம்ம ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதே மட்டும் பேங்க் நிஃப்டி எப்படி பண்ணிக்கிறேன், சேம் அதே மாதிரி தான். இன்றைக்கி சைட்வேஸில் தான் முடிஞ்சு. சிபிஆருக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலேயும் கீழே போயிட்டு சைட்வேஸ்லேயே தான் முடிஞ்சு. ஒரு 4 நாளாகவே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் தான் இருக்குது. அப்போ என்றைக்கு ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னு தெரில இந்த சைடு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னா. இதே மாதிரி நான் எடுக்கிற ட்ரேடோட அப்டேட் வேணும் அப்படின்னா நீ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.